தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் இருந்து அதிருப்தியாளர்கள் மற்ற கட்சிகளில் இணைய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்கள் தருகிறார் செய்தியாளர் சுப்பிரமணியன். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில பிளவு ஏற்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இது தொடர்பா மூத்த தலைவர்களின் நிலைப்பாடு என்னவா இருக்கு? தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தேமுதிக மக்கள் நல கூட்டணி அமைத்த பிறகு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் பிளவு ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அக்கட்சியின் மூத்த தலைவர்களான பீட்டர் அல்போன்ஸ், எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம், அதே போல மாநில பொதுச் செயலாளர் விஸ்வநாதன் ஆகியோர் இந்த கூட்டணியில் உடன்பாடு இல்லை என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இதன் காரணமாக அவர்கள் மற்ற கட்சிகளில் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பாக நேற்று பீட்டர் அல்போன்ஸை சந்தித்து கேட்டபோது இந்த கூட்டணியில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அதே போல பீட்டர் அல்போன்ஸ் திமுக கூட்டணியில் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்களை ஒன்று திரட்டி திமுக கூட்டணியில் சேரலாமா அல்லது காங்கிரஸில் சேர்ந்து தேர்தலை சந்திக்கலாமா என்ற பல்வேறு தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அது தொடர்பான முழுமையான விவரங்கள் இன்று மாலைக்குள் தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல மற்றொரு மூத்த தலைவரான எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் அதிமுக கூட்டணி அமைக்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக ஜி.கே. வாசன் அந்த கருத்தை அவர் ஏற்கவில்லை என்று எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக அடுத்த கட்டமாக அதிமுகவில் எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் இணைய இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக முதல்வரை அவர் சந்திப்பதற்காக நேரம் கேட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பாக எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் இதுவரை உறுதி செய்யவில்லை. உறுதி செய்த பிறகு தெரிவிப்பதாக தகவல்களை தெரிவித்திருக்கிறார். இதே போல மாநில பொதுச் செயலாளரான விஸ்வநாதன் இந்த மக்கள் நல கூட்டணி தேமுதிகவுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி அமைத்தது உடன்பாடு இல்லை என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார். ஜி.கே. வாசன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக எந்த ஒரு விளக்கத்தையும் எங்களுக்கு அளிக்கவில்லை என்றும் அவர் நேற்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் மீண்டும் தாங்கள் தாய் கட்சியான காங்கிரஸ் கட்சியில் மீண்டும் இணைய இருப்பதாக நேற்று ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். இது தொடர்பாக டெல்லிக்கு கடிதம் ஒன்று அனுப்பியிருப்பதாகவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அநேகமாக இன்று மாலைக்குள் அவர் டெல்லி செல்ல இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதற்காக சோனியா காந்தி அல்லது ராகுல் காந்தியை சந்தித்து அவர்கள் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்புகளை இருப்பதாகவும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. திவ்யா, சுப்பிரமணி, இந்த கட்சியில் இருக்கிற மூத்த தலைவர்களை காட்டிலும் ஜி.கே. வாசனுடைய மைத்துனராக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டுமே அதிகப்படியான செல்வாக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுதான் அந்த பிளவுக்கு காரணமாக இருக்குமா? உண்மை நிலவரம் என்ன? தம்பி, இது தொடர்பாக நேற்று இதே கேள்வியை அதிருப்தியாளர்களிடம் நாம் முன்வைத்திருந்தோம். அவர்கள் இது தொடர்பாக ஒரு விளக்கத்தையும் எந்த விளக்கத்தையும் அவர் அளிக்கவில்லை. ஆனால் கூட்டணி என்று வரும்போது காலதாமதப்படுத்தியதாக ஜி.கே. வாசன் மீது அதிருப்தியாளர்கள் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். கூட்டணி என்பது ஒரு மூத்த தலைவர்களுடன் கலந்தாலோசித்து ஒரு ஒட்டுமொத்த ஒரு கருத்தை முன்வைக்க வேண்டும், அதன் பிறகு முடிவெடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் ஜி.கே. வாசன் அது போன்ற ஒரு ஆலோசனையை அவர்கள் எடுக்கவில்லை என்றும் கூட்டணி தொடர்பான ஆலோசனைகளை ஒரு இருட்டு அறைக்குள் அவர்கள் முன்வைத்து அவரே முடிவு செய்து அவரே இந்த கூட்டணியை அமைத்திருக்கிறார். இது தொடர்பாக எங்களிடம் முன்கூட்டியே எந்த ஒரு ஆலோசனையும் அவர் ஈடுபடவில்லை. இதன் காரணமாக இந்த கூட்டணியில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று அதிருப்தியாளர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இதன் காரணமாகத்தான் மற்ற கட்சிகளுடன் நாங்கள் பேசி வருகிறோம். அது தொடர்பாக இன்று மாலைக்குள் அல்லது நாளை காலை ஒரு இறுதிக்கட்ட முடிவை அறிவிக்க இருப்பதாகவும் அதிருப்தியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தம்பி சுப்பிரமணியன், கூட்டணி தொடர்பா அதிருப்தி தெரிவிச்சிட்டு வர நிலையில, மூத்த தலைவர்கள் அதிருப்தி தெரிவிச்சிட்டு வர நிலையில இது தொடர்பா ஜி.கே. வாசன் கருத்து ஏதேனும் தெரிவிச்சிருக்காரா? கண்டிப்பாக திவ்யா, இது தொடர்பாக நேற்று ஜி.கே. வாசன் இல்லத்தில் சென்று அவரை சந்தித்து இது தொடர்பாக விளக்கம் கேட்க முயற்சி செய்தோம். ஆனால் அவர் எந்த கருத்தையும் முன்வைக்கவில்லை. இந்த நிலையில் இன்று காலை அவர் சென்னை விமான நிலையத்தில் இருந்து மதுரை சென்றிருக்கிறார். அப்போதும் இந்த அதிருப்தி தொடர்பாக அவரிடம் விளக்கம் கேட்க முற்பட்டோம். அவர் என்ன தெரிவித்தார் என்றார், மதுரையில் இது தொடர்பாக விளக்கமான ஒரு செய்தியாளர் சந்திப்பிற்கு நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன், அனைத்து கேள்விகளுக்கும் அங்கு பதிலளிப்பதாக ஜி.கே. வாசன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திவ்யா.